தண்ணீருக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய குழாயில் நாம் திடீரென்று இழுக்கப்பட்டு அதில் மாட்டிக்கொண்டால் என்ன ஆகும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படி ஒரு நிகழ்வுதான் 2022 பிப்ரவரி 25ஆம் தேதி தெற்கு கரீபியன் தீவில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது 5 ஸ்கூபா டைவர்கள் கடலுக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய குழாயில் மாட்டிக்கொண்டார்கள். அவர்கள் ஏன் அங்கு சென்றார்கள், எப்படி மாட்டினார்கள், அங்கிருந்து உயிர் தப்பினார்களா என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இது ஒரு உண்மை சம்பவம். ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ எல்லா பக்கங்களும் அட்லாண்டிக் பெருங்கடலால் சூழப்பட்ட ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும். இந்த அழகான தீவில் கிறிஸ்டோபர் அவருடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு ஸ்கூபா டைவர். கடலுக்கு அடியில் குழாய் கோடுகள் இருக்கும் கப்பலுக்கு எண்ணெயை மாற்ற, அதனை பராமரிக்க, வெல்டிங் மூலம் ஏதேனும் தவறு இருந்தால் அதனை சரி செய்ய ஸ்கூபா டைவிங் மூலம் கடலுக்கு அடியில் இந்த ஆபத்தான பணியை அவர் செய்து கொண்டிருந்தார். இவர் சினேட்டாவில் உள்ள பாரியா எரிபொருள் வர்த்தக நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். 2022 பிப்ரவரி 25ஆம் தேதி காசிம், அலி யூசப், ஃபைசல், ரிஷி மற்றும் கிறிஸ்டோபர் ஆகியோர் இந்த பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். கடலுக்கு அடியில் கிட்டத்தட்ட 1200 அடி நீளம் கொண்ட ஒரு குழாயில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கிற்காக அதில் இறங்கியுள்ளார்கள். கடலுக்கு அடியில் உள்ள கச்சா எண்ணெயை ட்ரில்லிங் ரிக் மூலமாக பிரித்தெடுத்து ரிஃபைனர் மெஷின் மூலம் அதனை சுத்திகரித்து அதன் பிறகு அந்த எண்ணெயை கப்பலில் உள்ள ஆயில் டேங்கில் நிரப்புவார்களாம். இப்படித்தான் கடல் சார்ந்த ஆயில் கம்பெனிகள் வேலை செய்யும். மெயின்டெனன்ஸிற்காக கடலுக்கு அடியில் உள்ள அந்த எண்ணெய் குழாயை சில சமயத்தில் வெளியே எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த குழாயின் அருகில் ஒரு பிரத்யேகமான ஒரு ரூமை தயார் செய்வார்கள். அந்த ரூமில் இருந்து அவர்களுடைய வேலையை மிகவும் சுலபமாக செய்வார்களாம். அங்கு ஆக்சிஜன் சப்ளையும் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். இப்படித்தான் பிப்ரவரி 25ஆம் தேதி இந்த 5 பேரும் கடலுக்கு அடியில் உள்ள அந்த எண்ணெய் குழாய் அருகில் வேலை செய்யும் போது ஒரு இன்லிஃப்டபிள் பிளக்கை அகற்றும் போது அங்கு ஒரு பிரஷர் ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட அந்த பிரஷர் காரணமாக அவர்கள் அனைவரும் வேகமாக அங்கிருந்த எண்ணெய் குழாயில் இழுக்கப்பட்டு அதனுள் மாட்டிக்கொண்டார்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 1 மாதத்திற்கு முன்பே அந்த குழாயில் இருந்த எண்ணெயை வெளியே எடுத்து விட்டார்களாம். இதனை தெரியாத அவர்கள் அந்த பிளக்கை எடுத்ததால் அதிகமான பிரஷர் காரணமாக அந்த குழாயில் இழுக்கப்பட்டு உள்ளே மாட்டிக்கொண்டார்கள். இவர்களிடம் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இருந்துள்ளது. எனவே அனைவருமே அந்த குழாயில் உயிரோடு தான் இருந்துள்ளார்கள். ஆனால் எந்த இடத்தில் மாட்டிக்கொண்டுள்ளோம் என்பது தெரியாமல் சிக்கி தவித்துள்ளார்கள். எந்த வழியில் வெளியே செல்வது என்று தெரியாமல் தவித்துள்ளார்கள். அங்கிருந்து எப்படியாவது தப்பித்தாக வேண்டும் என்று முடிந்த அளவிற்கு முயற்சி செய்து கொண்டே இருந்துள்ளார்கள். ஒரு வழியாக கிறிஸ்டோபர் ஒரு வழியை கண்டுபிடித்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருந்துள்ளார். அவரை பின்தொடர்ந்து இந்த 4 பேரும் சென்றுள்ளார்கள். மேலும் அவர்களிடம் இருந்த ஆக்சிஜன் சிலிண்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பித்தது. மேலும் அந்த குழாய்களில் அங்கங்கு ஒரு சில ஏர் பாக்கெட் இருக்குமா. அந்த ஏர் பாக்கெட்டை கண்டுபிடித்து ஆக்சிஜனை உள்வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தார்கள். இறுதியாக கிறிஸ்டோபர் தான் இறுதி இடத்தை அடைந்து மீட்பு குழுவிடம் குரல் கொடுத்துள்ளார். இன்னொருவரான கிரீஸ் உயிரோடு வெளியே வந்ததால் பைப்புக்குள் சிக்கி உள்ள அந்த 4 பேரையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்துள்ளார். அப்படி அவர்களை காப்பாற்ற உள்ளே போன ரெஸ்கியூவர்ஸ் அந்த 4 பேரும் எங்கே உள்ளார்கள் என்று கண்டுபிடிக்க அந்த குழாயை வேகமாக தட்ட ஆரம்பித்தார்கள். இந்த சத்தத்தை கேட்டு அந்த குழாயில் சிக்கிக் கொண்டவர்களும் பதிலுக்கு தட்டி நாங்கள் உயிரோடு தான் உள்ளோம் என்று சிக்னல் கொடுத்துள்ளார்கள். நீண்ட நேரத்திற்கு பிறகும் அவர்களை காப்பாற்ற யாருமே அந்த குழாய்க்குள் செல்லவில்லையாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிஜனின் அளவும் குறைய ஆரம்பித்து சரியாக மூச்சுவிட முடியாமல் அவர்கள் அந்த குழாயில் இறந்து போனார்கள். அவர்களை காப்பாற்ற ரெஸ்கியூ டீம் தயாராக இருந்தாலும் அவர்களை போக விடாமல் இந்த எண்ணெய் கம்பெனி தடுத்ததாக கூறுகின்றார்கள். மேலும் பிப்ரவரி 28ஆம் தேதிதான் அந்த குழாயில் சிக்கி தவித்த 3 பேருடைய இறந்த உடல்களை வெளியே எடுத்துள்ளார்கள். இறந்த உடல்களை பிரேத பரிசோதனை செய்து பார்த்தபோது அதில் சில பேர் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை உயிரோடு தான் இருந்தார்கள் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் இந்த எண்ணெய் கம்பெனி மட்டும் அவர்களை காப்பாற்ற எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்று கூறுகின்றார்கள். மேலும் கிறிஸ்டோபர் இந்த மீட்பின் போது நான் அவர்களை காப்பாற்ற முயன்றேன், ஆனால் என்னால் முடியவில்லை என்று தனது தவறை ஏற்றுக்கொண்டார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.